1978ஆம் ஆண்டில் வெளிவந்த லெஸ் மிசரேபிள்ஸ் திரைப்படம் பெரும்பாலானோர் நினைவில் நிற்கும் இசை நாடக ஆதாரங்களை தாண்டி விக்டர் ஹியூகோவின் புகழ்பெற்ற நாவலை மிக நேர்மையான உணர்வுபூர்வமான முறையில் திரைக்கு கொண்டு வந்தது. இந்த திரைப்படம் இசை மற்றும் அலங்காரங்களை தவிர்த்து கதையின் உண்மையான சாரம் மற்றும் அதன் பாத்திரங்களின் ஆழமான மன அழுத்தங்களை மிகச் சிறப்பாக வெளிப்படுத்துகிறது. உலகம் முழுவதும் பல்வேறு வடிவங்களில் லெஸ் மிசரேபிள்ஸ் திரையிடப்பட்டாலும் இந்த 1978ஆம் ஆண்டு உருவாக்கம் தனிப்பட்ட முறையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு பெரும் முயற்சியாகும். இந்த திரைப்படத்தின் மையம் ஜீன் வால்ஜான் மற்றும் ஜாவேர்ட் ஆகிய இருவரின் மனப்போராட்டம் மற்றும் அவர்களின் வாழ்க்கை பயணங்களை சுற்றி நகர்கிறது. ரிச்சர்ட் ஜோர்டன் ஜீன் வால்ஜானாகவும் அந்தோனி பெர்கின்ஸ் ஜாவேர்டாகவும் நடித்திருப்பது இந்த கதையில் மிக முக்கியமான உணர்வுகளை உயிர்ப்பிக்க உதவுகிறது. ரிச்சர்ட் ஜோர்டனின் நடிப்பில் ஜீன் வால்ஜானின் ஆதங்கம், வலிமை, மன உளைச்சல் மற்றும் இரக்கம் அனைத்தும் மிக நுணுக்கமாக வெளிப்படுகிறது. சிறையில் இருந்த துயரத்திலிருந்து வெளியேறி மனித நேயத்துடன் புதிய வாழ்க்கையை தொடங்கும் அவரது பயணம் திரையில் இயல்பாகவும் கண்ணியமாகவும் உருவாக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு அமைதியான பார்வையிலும் அவர் அனுபவிக்கும் குற்ற உணர்வும் போற்றும் மனமும் வெளிப்படுகிறது. அதே சமயம் அந்தோனி பெர்கின்ஸ் ஜாவேர்டாக கடுமையான சட்டத்தின் உருவம், வெளிப்படையான நீதியின் அர்த்தத்தை நுணுக்கமாக வாசகர்களுக்கு கொண்டு வந்துள்ளார். ஜாவேர்டின் உட்பகை, அவரது ரொம்ப நேர்த்தியான உறுதியும் வாழ்க்கையின் சிக்கல்களும், சட்டத்தின் மீது வைத்துள்ள அவரது முழுமையான விசுவாசமும் திறமையுடன் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. பெர்கின்ஸின் நடிப்பில் ஜாவேர்டின் மன அழுத்தமும், அவன் முற்றிலும் சட்டத்திற்கு கட்டுப்பட்ட மனப்போக்கும், கடைசியில் அவனுக்குள் எழும் நிலைத்து போக முடியாத குழப்பமும் பார்வையாளர்களை ஆழமாக கலங்கச் செய்கிறது. இந்த படத்தின் ஒரு முக்கியமான விதிவிலக்கு இசை மற்றும் பாடல்களை தவிர்த்து கதையின் உண்மையான உருப்படிகளை மட்டுமே அடிப்படையாக கொண்டு நகர்வதாகும். இது கதையின் உண்மையான உணர்வுகளை வெளிப்படுத்தும் வகையில் ஒவ்வொரு பாத்திரத்தின் மனநிலையையும் அவர்களின் சுய உணர்வையும் மிக நெருக்கமாக அணுகுகிறது. விக்டர் ஹியூகோவின் நாவலில் இடம்பெறும் மனிதநேயம், சமூக நீதிக்கும் விடுதலைக்கும் இடையே நடைபோடும் போராட்டங்கள் இந்த படத்தில் மிக நேர்த்தியாக உண்மையான முறையில் சித்தரிக்கப்படுகின்றன. இந்த திரைப்படத்தின் மற்றொரு தனிச்சிறப்பு அதன் தொலைக்காட்சி படமாக உருவாக்கப்பட்டது என்பதிலேயே இருக்கிறது. இந்த வடிவம் கதையின் நுணுக்கங்களை பெரிதும் பராமரிக்க முடிந்தது. திரைப்பட வடிவமைப்பில் காணப்படும் மேகோட்டமான காட்சிகளும் பிரம்மாண்டமான அமைப்புகளும் இதில் இல்லையென்றாலும் பாத்திரங்களின் முகமூடியான செயல்பாடுகளும் அவர்களின் இடையிலான உரையாடல்களும் மிக நெருக்கமான முறையில் பார்வையாளர்களை கதையின் உள்ளே இழுத்து செல்கின்றன. ஒவ்வொரு காட்சியும் பாத்திரங்களின் மனநிலையை வெளிப்படுத்தும் வகையில் அமைக்கப்பட்டிருப்பது இந்த படத்திற்கு கூடுதல் உணர்ச்சி ஆழத்தை வழங்குகிறது. 1978ஆம் ஆண்டு லெஸ் மிசரேபிள்ஸ் படத்தின் வரலாற்று முறைமைகள் மற்றும் கலைத்திறன் இன்றைக்கும் பெருமளவு பாராட்டப்பட வேண்டியவை. அந்த காலகட்டத்துக்கேற்ப படத்தில் பயன்படுத்தப்பட்ட உடைகள், இடங்கள் மற்றும் ஒளிப்படக் கலை பார்வையாளர்களை 19ஆம் நூற்றாண்டு பாசிசத்திற்குள் அழைத்துச் செல்கிறது. ஒவ்வொரு பாத்திரமும் அவர்கள் வாழும் சூழலையும் சமூகத்தின் ஒவ்வொரு அடுக்கையும் சரியாக பிரதிபலிக்கின்றனர். விக்டர் ஹியூகோவின் இலக்கியத்தன்மை இப்படத்தில் புனையப்படாமல் நேரடி உரையாடல் மற்றும் மனக்கிளர்ச்சிகளின் மூலம் செழுமையாக வெளிப்படுகிறது. இந்த படத்தின் உண்மையான மையம் நீதி, மறுபிறப்பு, மனிதநேயம் ஆகிய 3 கருதுகோள்களில் தெளிவாக காணப்படுகிறது. ஜீன் வால்ஜான் சிறையில் அனுபவித்த துன்பங்களுக்கு பிறகு மற்றவர்களுக்கு உதவ தனது வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறார். அவரது மாற்றம் மனித மனம் எவ்வாறு நல்லதற்காக மாற்றமடைய முடியும் என்பதை வெளிப்படுத்துகிறது. ஜாவேர்ட் தனது சட்ட நம்பிக்கையில் உறுதியுடன் இருக்கும்போது கூட மனித மனத்தின் மாறுபாடுகளை புரிந்து கொள்ள முடியாமல் தவிக்கிறார். அவர்களின் எதிர்மறைமான உறவு நாவலின் முக்கியமான மையமாகவும் திரைப்படத்தின் உணர்வு கருவாகவும் செயல்படுகிறது. கோசெட், ஃபாண்டீன், மாரியஸ், என்ஜோல்ராஸ் உள்ளிட்ட துணை பாத்திரங்களும் அவர்களது தனித்துவமான வாழ்க்கை அனுபவங்களும் இந்த கதையை மேலும் நிறைவு செய்யும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளன. ஃபாண்டீனின் துயரான வாழ்க்கை, கோசத்துக்காக அவள் செய்யும் தியாகங்கள், சமூகத்தில் பெண்கள் எதிர்கொள்ளும் சிக்கல்கள் ஆகியவை பார்வையாளர்களின் மனதில் நீங்காத தாக்கம் ஏற்படுத்துகின்றன. கோசத்தின் வாழ்வில் வரும் மாற்றங்கள், ஜீன் வால்ஜான் அவரை எப்படி பாதுகாத்து வளர்க்கிறார் என்பதிலும் மனிதநேயம் எவ்வளவு ஆழமானது என்பதும் வெளிப்படுகிறது. இந்த திரைப்படம் தனது மெத்தனான கதை சொல்லல்,
பாத்திரங்களின் மனநிலை வெளிப்பாடு மற்றும் வரலாற்று உண்மைத்தன்மை ஆகியவற்றினால் மற்ற அனைத்து லே மிசராப்லஸ் படப்பிடிப்புகளிலும் இருந்து தனித்தன்மை பெறுகிறது. இது இசை அல்லது பொது பார்வையாளர்களை ஈர்க்கும் வகையிலான புற அழகுகளை தவிர்த்து கதையின் உள்ளார்ந்த அர்த்தத்தையும் மனித மனத்தின் உண்மையான சிக்கல்களையும் மிக நேர்மையாக விவரிக்கிறது. அந்த நேர்மையான அணுகுமுறை இப்போது கூட பார்வை எட்டாத ஒரு சிறப்பாக உள்ளது. இணையம், தொலைக்காட்சி மற்றும் திரைப்படங்களில் லே மிசராப்லஸ் பலமுறை திரையிடப்பட்டாலும் இந்த 1928ஆம் ஆண்டு உருவாக்கம் அதன் நுணுக்கமான கதை சொல்லல், பாத்திரங்களின் மனநிலை வெளிப்பாடு மற்றும் வரலாற்று உண்மைத்தன்மை ஆகியவற்றால் மறுபடியும் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு படைப்பாகவும், ஒவ்வொரு பாத்திரமும் அவர்களின் வாழ்க்கை போராட்டத்தையும் மனதுக்குள் நிகழும் மாற்றங்களையும் மிக ஆழமாக வெளிப்படுத்துகிறது. பார்வையாளர்கள் இசை பாடல்கள் இல்லாமல் கூட இந்த படத்தை பார்த்து கதையின் உண்மையான அர்த்தத்தையும் அதில் உள்ள மனிதநேயத்தை உணர முடிகிறது. இன்றைய சூழலில் இந்த 1978ஆம் ஆண்டு லெஸ் மிசராப்லஸ் திரைப்படம் மறைமுகமாக இருந்தாலும் அதன் சட்டில் பிரில்லியன்ஸ் மற்றும் வரலாற்று உண்மைத்தன்மையால் மறுபடியும் வெளிச்சத்திற்கு வர வேண்டிய ஒரு படைப்பாக உள்ளது. இதன் உன்னதமான நடிப்பும் மிக நெருக்கமான கதை சொல்லலும் விக்டர் ஹியூகோவின் நாவலின் உண்மையான நோக்கை வெளிப்படுத்துவதில் வெற்றிகரமாக அமைந்துள்ளது. மற்ற பல படப்பிடிப்புகள் நம்மை இசை மற்றும் மேற்கோட்டமான காட்சிகளால் ஈர்த்தாலும் இந்த படத்தின் அமைதியான ஆனால் ஆழமான கதை சொல்லல் நமக்குள் நிலையான தாக்கத்தை ஏற்படுத்தும். ஒரு மனிதனின் மறுபிறப்பும் இன்னொருவரின் மனக்கிளர்ச்சியும் சமுதாயத்தின் மாற்றங்களும் எப்போதும் பொருந்தக்கூடியவை என்பதை மீண்டும் நினைவூட்டுகிறது. இந்த படத்தை மறுபடியும் பார்க்கும்போது அதன் ஒவ்வொரு காட்சியிலும் மனித மனம் மற்றும் சமுதாயம் தொடர்பாக விக்டர் ஹியூகோ முன்வைத்த கேள்விகள் இன்னும் புதிதாகவே உள்ளன என்பதை உணர முடிகிறது. அந்த நேர்த்தியான நடிப்பு, உண்மைத்தன்மை மற்றும் கதை சொல்லல் இன்றைக்கும் பார்வையாளர்களுக்கு புதிய அனுபவத்தை வழங்கும் திறன் கொண்டது. 1978ஆம் ஆண்டு லெஸ் மிசராப்லஸ் திரைப்படம் மறைக்கப்பட்ட ஒரு மாண்பான காவியமாக மீண்டும் பார்வையாளர்களால் கண்டறியப்பட வேண்டியதுதான்.